அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஃப்ரைடே மதியானம் எடுத்த மினி விலாக் தான். லாங் வீடியோ எடுக்க முடியாதனால நான் கிச்சன் டூர் போட்டிருந்தேன். நிறைய பேர் அது பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, முட்டையை வச்சிடலான்னு சொல்லிட்டு முட்டையை அவிய போட்டுட்ருக்கும் போதே ஒரு முட்டை நல்லா உடஞ்சி போச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு 2 குட்டீஸ்க்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு பாப்பாவை வந்துட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் பால் அடிக்கணும். மேடம் எப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா நம்ம அப்ஷா குட்டி. வாஷ் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பால் அடித்து கொடுத்துலான்னு சொல்லிட்டு பால் அடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு நெய் சோறு மாதிரி செஞ்சுட்டு அப்படியே 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்துடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு ஹாப்பினஸாக இருந்தாலும், மனசு ஏதாவது சங்கடமாக இருந்தாலும் ஒரு 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி என்னோடய ஃபீலிங்கு. நான் மனசில் ஒன்று நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக வந்துட்டு ஆல்ரெடி தெரியும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்குறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரே தெரியாக எனக்கு 10 பேருக்கு ஆக்க முடியாதா, ஏன்னா பாப்பா வேறு இருக்காங்க நம்மக்கிட்ட. சரின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு ஆக்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி 3 பேருக்கு தான் சாப்பாடு ஆக்கிட்டு இருந்தேன். தேங்காய் எண்ணெய் நெய்யெல்லாம் போட்டுட்டு நெய் சோறு மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கிட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு முட்டையும் அவிஞ்சிருச்சு. அதை எடுத்து வச்சுட்டேன். அப்படியே சிக்கனை வந்துட்டு பெரட்னாப்பில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கிட்ட சிக்கனையும் எடுத்து வச்சுருந்தேன். ஐஸ் விட்டதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ண வேண்டியது தான். ரயான் குட்டியும் பார்த்திங்கன்னா அழகாக படுத்து கிடந்தாங்க. இங்கிட்டு ஒலையும் கொதிச்சிருச்சு. சரி அரிசியை போட்டுடலான்னு சொல்லிட்டு அரிசியை போட்டாச்சு. நம்ம எப்படி தான் நம்ம பிள்ளைங்களை சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாலுமே இந்த கோல்டு ஜுரம் எப்படி வருதுன்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நினைப்போம் நம்ம தான் நம்ம பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்கலையோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக திங்கிங் பண்ணுவோம். அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக வரணுன்னு இருந்தால் வரதான் செய்யும். இன்ஷால்லா அல்லாஹ் லேசாக்குவான்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை வந்துட்டு தேத்திக்கிட வேண்டியது தான், அவ்வளோதான். ஏன்னா நம்ம பிள்ளைங்கள நம்மளை விட யாருமே பாதுகாப்பாக பார்த்துக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல அதனால தான் உடம்பு சரியில்லை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாருமே வாயில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்கவுங்க பாப்பா வந்துட்டு அவங்கவுங்க தான் வந்துட்டு உண்மையாக சொல்லப்போனால் பெட்டராக பார்த்துக்கிருவாங்க. வேறு யாரும் வந்துட்டு அட்வைஸ் வேணால் கொடுப்பாங்களே தவிர பெஸ்ட்டாக பார்த்துக்க முடியாது. அது உண்மை தானே. அப்புறம் ரயான் குட்டி வந்துட்டு அம்மா இருக்கிறதுனால அம்மா பார்த்துக்கிட்டாங்க. பக்கத்துலேயே உட்காந்து தட்டி விட்டுட்டு இருந்தாங்க சாரை. அப்படியே நான் சாப்பாடும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அஃப்ரீனத்தா வந்துட்டாங்களா, அவங்ககிட்ட பேக் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க நமாஸ் படிக்கும் போதே. இன்றைக்கி வந்துட்டு அஃப்ரா குட்டி வந்துட்டு ரெடி பண்ணலை. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால ரெடி பண்ணலை. மேடமை குளிக்கவும் வைக்கல. இனிமேல் தான் அந்த வேலையெல்லாம் நான் செய்யணும். பாக்ஸில் கொடுக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி என்னோடய ஃபீல். அதனால் நான் பாக்ஸ்லேயே கொடுத்துட்டேன். கிரேவியும் பார்த்திங்கன்னா இப்படி தான் ரெடியாக இருந்துச்சு. நம்ம வீடு வந்துட்டு ரொம்ப குப்பையாக கிடந்துச்சு. இப்போ அதெல்லாம் நீட் பண்ணணும். அம்மா வந்துட்டு தொழுதுட்டு இருந்தாங்க. அதனால் அஃப்ரீன் அம்மா வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றனால லீவு தானே, அதனால் பாப்பா பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ளே நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரைடே குட்டி விலாக்.